அவங்களோட விமான பயணம் செஞ்சதுனாலயோ இல்லை என்ன காரணத்தினாலேயோ தெரியல, மனைவி பிரிஞ்சுட்டாங்களா விஜய் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்துச்சு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் குடும்ப நண்பர் ஒருத்தர் முக்கிய தகவல் சொல்லியிருக்காரு. கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் த்ரிஷாவுடனான தனி விமானத்தில் கோவா போனது உள்ளிட்ட நிகழ்வுகள் குறித்து சர்ச்சைகள் கிளம்பிச்சு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து தற்போது அரசியல் கட்சி தொடங்கி ஒரு அரசியல் கட்சி தலைவராக வலம் வந்துட்டு இருக்கவர் தான் தளபதி விஜய் அவர்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்காரு. இது ஒரு பக்கம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் மறுபக்கம் விஜய் தனது மனைவியை பிரிஞ்சுட்டாரா, அவர் இப்போ தனியாக தான் இருக்கிறாரான்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இது குறித்து அவர்களினுடைய குடும்ப நண்பர் சாந்தி கண்ணப்பன் விளக்கம் கொடுத்திருக்காங்க. குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பின்னாளில் ஹீரோவாக உயர்ந்த விஜய் தொடக்கத்தில் கடுமையாக விமர்சனங்களை எதிர்கொண்டார். இருந்தாலும் அந்த விமர்சனங்களை சவாலாக எடுத்துக்கிட்டு நல்ல படங்களில் அவர் நடிக்க ஆரம்பித்தார். அதற்கு அப்புறம் வெற்றிகளை குவிச்சார். தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கினார். அதே போல தனது ரசிகையாக இருந்த சங்கீதா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. விஜய் அவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் இருக்காங்க. மகன் சஞ்சய் தற்போது சந்தீப் கிஷான் நடிப்பில் ஒரு படத்தை இயக்கி வராரு. அதே சமயம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி விஜய் வருகிற சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக சொல்லியிருக்கிறாரு. விஜய் அவர்களினுடைய அரசியல் நகர்வு ஆளும் திமுகவுக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறதாக பிரபலங்கள் பலரும் சொல்லி வராங்க. அரசியல் விமர்சனங்கள் எழுந்து வருது. விஜய் பின்னால் அவ்வப்போது ஒரு சர்ச்சையும் சுத்திக்கிட்டே இருக்கு. விஜய் தனது மனைவி சங்கீதாவை பிரிஞ்சுட்டாரு. லண்டன்ல சங்கீதா இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் த்ரிஷாவுடன் தனி விமானத்தில் கோவா போனது உள்ளிட்ட நிகழ்வுகள் குறித்து சர்ச்சை கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரப்பி வராங்க. இதனால விஜய் அவர்களை பிடிக்காதவர்கள் இந்த தகவலை கடுமையாக வைரலாகி பரப்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த தகவல் உண்மையா, விஜய் தனது மனைவி பிரிஞ்சுட்டாரான்னு அவங்களுடைய குடும்ப நண்பர் ஜெயந்தி கண்ணப்பன் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டியில் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் சுயமாக சிந்திக்கக்கூடியவர். அவ்வளவு விஷயங்களை தெரிந்து வச்சிருக்காரு. சங்கீதா ரொம்ப அமைதியாக அழகான குடும்ப தலைவி. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பவங்க. அதனால் அவங்க மாமனார் மாமியார் என யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. விஜய் அவர்களுடைய சினிமா வாழ்க்கையில் கூட இப்படி செய்யுங்கள் என்ற ஆலோசனையும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிந்தவரை அவர் ஒரு அமைதியான நபர். மிகவும் நெருக்கமானவர்களிடம் மட்டும்தான் அதிகமாக பேசுவாங்க. புகழ்பெற்ற ஒரு நடிகரின் மனைவி எப்படி இருக்க வேணுமோ அப்படி தான் இருக்கிறாங்க. தற்போது தனது மகளின் படிப்புக்காக சங்கீதா வெளியூரில் இருக்காங்க. நிறைய தம்பதிகளை நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் வாழ்க்கையில் பிரிந்து போகிற தம்பதி இவங்க கிடையாது. எந்த காலகட்டத்திலும் குழந்தைகளையும் மனைவியும் பிரியணுன்ற எண்ணம் விஜய் அவர்களுக்கு வராது. மேலும் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் த்ரிஷாவுடன் போனார் என்ற செய்திகள் வெளியாக இருக்குது. இதெல்லாம் செய்தி தான். இருவரும் சினிமாவில் இருக்காங்க. சக நடிகை திருமணம் இதற்காக ஒன்றாக செல்வது தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தன்னோட நடித்த நடிகைக்கு திருமணம், அதை தனது சக நடிகையோட விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாரு, அவ்வளவுதான்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ ரொம்பவே வரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. நடிகை ஸ்ரீதேவி அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால அப்பா வீட்டில் இல்லை, அதற்கப்புறம் ஸ்கூலில் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னும் இப்போ சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்ன வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாலிவுட் தயாரிப்பாளர் போனி கபூரின் மூத்த தாரத்து மகளான அஞ்சுலா கபூர் தனது தங்கைகள் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி தங்கை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதையும் தந்தை எப்படி தங்களை விட்டுட்டு போனார்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. தயாரிப்பாளர் போனி கபூருக்கும் நடிகை ஸ்ரீதேவிக்கும் இடையே காதல் ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே திருமணமான ஆண் மோனா ஷோரி கபூரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அர்ஜுன், அன்ஷுலா என 2 பிள்ளைகளுடன் இருந்தபோது தான் போனி கபூர் வாழ்வில் வந்தாங்க ஸ்ரீதேவி. இந்த நிலையில் தங்களுடைய அப்பா 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால வாழ்க்கையில் ஏற்பட்டதை பற்றி அன்ஷுலா சொல்லியிருக்கிறாங்களாம். பள்ளியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சான். நான் 1ஆம் வகுப்பு படித்தப்பவே வாழ்க்கை மாறிடுச்சு. எங்கள் அப்பா இன்னொருவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. எங்களுடன் தொடர்பில் இருக்க சிலர் விரும்பலை. அவர்களின் பிள்ளைகளை கூட எங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்க மாட்டாங்க. எங்களை ஒதுக்கிட்டாங்க. 90களில் பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு தோழிகளின் வீட்டிற்கு போவது வழக்கம். ஆனால் அப்பாவின் திருமணத்திற்கு பிறகு என்னுடன் சேர்ந்து படித்தவர்கள் வித்தியாசமாக என்கிட்ட நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பெற்றோர்களினுடைய நடவடிக்கை மாறிடுச்சு. நான் சிறுபிள்ளை அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். பள்ளி சூழல் மாறியதுனால நான் குழப்பம் அடைஞ்சேன். புது வாழ்க்கை துணை தேர்வால் அது பற்றி மக்கள் பேச துவங்கிட்டாங்க. 2 பேருமே பிரபலங்கள்ன்றதுனால பேச்சு வந்துச்சு. அதோட பிரபலங்களாக இல்லாமல் இருந்திருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாங்க. ஸ்ரீதேவி மீது காதல் ஏற்பட்டது. மோனா விவாகரத்து செஞ்சுட்டாரு போனி கபூர். பிள்ளைகள் அம்மாவோட இருந்தாங்க. போனி கபூர் வீட்டை விட்டு வெளியேறி ஸ்ரீதேவி திருமணம் செஞ்சுக்கிட்டு தனியாக வாழ்ந்தார். பிறந்ததிலிருந்தே கூடவே இருந்த அப்பா திடீர்னு இல்லாமல் போனதால் குழந்தைகள் அன்ஷுலா கபூர் அதே போல் அர்ஜுன் கபூர்னு மிகப்பெரிய அளவில் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அதைத்தான் பார்த்திங்கன்னா இப்போ அவங்க சமூக வலைதளங்களில் சொல்லியிருக்கிறது வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.